செக். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ரிஷிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்னை இன்வைட் பண்ணதில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி டான்ஸ் ஷோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உண்மையிலே இதுக்கு முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்க உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் நான் ஸ்கூலில் படிக்கும் போதே இந்த சாங்ஸ் எல்லாமே ரெட்ரோவாக தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதுவே ரெட்ரோவாக தான் இருந்தது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதுவே இப்போ ரெட்ரோ ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் சச் பியூட்டிஃபுல் கேதரிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனோன்னா ஐ saw a lot of bright faces. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ த செட்டப் இஸ் சூப்பர், த பியூட்டிஃபுல், த ஹோல் அந்த ஸ்டேஜ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ சேர்மன் சார் அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இருக்கிற கிட்ஸோட ஃபேஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் என்ன ஒரு விஷயம், ப்ரெஷர் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போல இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு காம்பியரர் கூட பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஸோ நான் கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்து பார்த்தா சரி கொஞ்சம் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசலான்னு பார்த்தேன். ஸோ அவரெல்லாம் பேசுறத பார்த்து கொஞ்சம் லைட்டா அடங்கி வாசிட்டேன். அண்ட் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் இன் ஸ்கூல். உண்மையிலே அது வந்து இந்த லைக் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நானும் என் பையனும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஸோ ஐ மீன் யா நாங்கள் படிக்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஐ மீன் ஸ்கூலுக்கு போனியா படிச்சியா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஏறக்குறை என்னோட ஏஜ்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும். ஸோ எனக்கு தெரியும் how it is to bring up kids. And yes, இன்னைக்கு இருக்கிற சிலபஸ் இஸ் டிஃப்ரெண்ட், AI இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு பசங்க எல்லாருமே அவங்கள முதல்ல நாம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வாட் தே ஹேவ் அண்ட் தே வெரி எவால்வ். ஸோ நிச்சயமா அவங்கள கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் எவால்வ் ஆகணும். ஸோ ஐ கேன் ஃபீல் தட் ஈவன் இன் அதாவது எனி ஃபிலிம்ஸை வந்து நம்ம கேட்டர் பண்றதுல அவங்க பண்ற லைக் அவங்க லைக் இந்த லைக் ஐ கெட் டு see a lot of comments on social media. So the kind of wit they have, the kind of knowledge they have gained, அது உண்மையிலே எங்கேயோ சொல்லலாம். ஓகே, என்டர்டெய்னிங்கா லைக் ஸ்கூல் டேஸை பற்றி சொல்ல போனோம்னா நான் வந்து was not an outstanding student, I was a standing out student சொல்லலாம். ஸோ எனக்கு அவ்வளோ கொஞ்சம் லைக் படிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் இட் டுக் மீ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் படிப்புலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், இன்னும் நல்ல நாலேஜை கெயின் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி திஸ் டைம் we will not get again. எனக்கு உண்மையிலே இப்போ வந்து எனக்கு ஏதாவது அந்த டைம்ல எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் லாட் ஆஃப் டீச்சர்ஸ் ஹியர் ஆர் டூயிங் தேர் லைக் they are having a great time teaching the kids. ஸோ பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். ஸோ ஐம் ஷுர் the teachers are doing an amazing job. And thank you so much thanks for the appreciation again. And என்னப்பா இங்க கலக்கிறாங்க, இங்க பயங்கர வைப்பா இருக்கு இருக்கிற ஆல் த அதாவது இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ there's a lot of participants here and லைக் வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல வரும்போது உண்மையிலே எல்லாரும் ஒன்னா கூடி என்ஜாய் பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ ஐம் ஷுர் the campus looks amazing and I saw கொஞ்சம் இன்டர்நெட்ல நிறைய கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நெட்ஸ்லாம் இருக்குது, உண்மையிலே நைஸ் கிரேட் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், எனக்கே இங்க படிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க எல்லாம்
ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி நான் பில்டிங் நான் பார்த்ததே இல்லை. எங்க ஸ்கூல் வந்து கொஞ்சம் பழசா இருக்கும். மனோரமா ஆச்சி அம்மாவோட வீடு இது. எங்களுக்கு கிரவுண்டு கூட இல்லை. ஸோ எங்களோட மோஸ்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்கெட் பால் தான். பட் ஹியர் ஐ see a lot of extra curricular activities. So I'm sure இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் படிப்பு டுவர்ட்ஸ் everybody is driven. பட் அதே மாதிரி முதல்லலாம் வெளியே போய் நாங்கள் கிரவுண்ட்ல பாதி நேரம் நான் சொன்னேன் ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டூடெண்ட்னு. ஸோ பாதி நேரம் வெளியே தான் இருப்போம். என்னடா இவன் வந்து இப்படி, எங்க அம்மா எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, இவெல்லாம் லைஃப்ல என்ன எப்படி என்ன ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் என்னைக்குமே நான் கொஞ்சம் கிட்ஸா நம்ம வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ I think இன்னைக்கு இருக்கிற ஈரால வந்து I guess we can explore a lot of stuff, lot of things. இன்னைக்கு எக்ஸ்போஷர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஐம் ஷுர் கிட்ஸ் நம்மளை விட இன்னும் சென்சிபிளா இருக்கிறாங்க. பட் எஸ் ஒன் திங், த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமா நம்ம வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த விதத்தில் ஐம் ஷுர் that it strikes a balance. So yeah, once again I would really thank the whole premises and அதே மாதிரி சேர்மன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா நிறுவனத்துக்கும் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் yeah, that's it. சார் என்ன பியானோல இருக்குது, வேற ஏதாவது பண்ணுமா? அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா மணிகண்டன் சார்னால தான் நான் இங்க இருக்கிறேன். மணிகண்டன் சாருக்கு பயங்கர ஃபேன்ஸா இருக்கீங்களே சார். எனக்கு இந்த கோவிட் டைம்ல சார் கொஞ்சம் வாங்க. கோவிட் டைம்ல எனக்கு திடீர்னு சரி ஒரு 3 years அப்படியே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கணும். ஸோ என்னோட துறையில நான் ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 4-5 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அப்போ கோவிட்ல வந்து கொஞ்சம் மியூசிக் கத்துக்கலாம், சரி ஏதாவது நம்ம கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கைப்லே அந்த ஜூம் கால்லே கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அப்போ பார்த்தோன்னா மியூசிக் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த சார் கொஞ்சம் மறந்துட்டேன் சார், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கொனோட்டேஷன்ஸ் ஏதோ சொல்லுவாங்களே சார், அந்த ரூடிமெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட், அந்த நோட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் லைக் ராக்கெட் சயின்ஸ்ல, அதாவது நாசாலே போய் உண்மையிலே மியூசிக் கத்துக்கிட்டோம்னா நாசால ஈஸியா போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு இது. நான் பண்ண ஏதோ தெரியாம சரி ஓகே சார் ஏதாவது கொஞ்சம் வோக்கல் ட்ரைனிங் பண்ணணும் சார், கொஞ்சம் மியூசிக் பாட்டு கத்துக்கணும் சார், கொஞ்சம் சவுண்ட் இன்ஜினியரிங் கத்துக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். சார் என்னை வந்து வச்சு செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட இருக்கிற அவரோட எல்லா நாலேஜையும் எனக்கு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பட் அதுக்கான மூளை வந்து இன்னும் இட் டேக்ஸ் டைம். பிகாஸ் ஐ திங்க் சார் என்ன ஒரு 30 years நீங்க 20 years இருக்குமா சார், 40 years சார், சாரி வயசு சொல்லிட்டேன் இந்த நேரத்தில். பட் ஒரு 40 years எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு 4 வருஷத்துல என்னால எடுத்துக்க முடியல. பட் ஏதோ பட் ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட், லேர்னிங்க்கு வயசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் கிட்ட இருந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. என் பையனுக்கும் அந்த கிளாஸை நான் சொல்லி கொடுத்தேன். லைக் சாரும் என் பையனுக்கும் கிளாஸ் எடுத்தாரு. அவரு சொல்றது கூட ஈஸியா கிராஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா